சண்டே அன்னைக்கு சண்டையை போடு, மண்டே அன்னைக்கு மண்டையை போடுன்ற மாதிரி இவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. என்னம்மா உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த பொண்ணு சொல்லுது, அவன் ஃப்ரெண்டு மேலே இந்த அங்கிள் வந்து இடிச்சிட்டாராம், பின்னாடி பக்கத்தில் இடிச்சிட்டாராம். உடனே சரி ஓகே அந்த அங்கிள்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏன் அங்கிள் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டால், ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக தாம்மா பண்ணேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அங்கிள் நியாயப்படுத்துறாரு. சரி ஓகே இதெல்லாம் சரியில்லை, ஏன் அங்கிள் இப்படி பண்ணுறீங்க, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல, உங்கள் ஃப்ரெண்டு மேலே அடிக்கலாம்ல, இவங்க ஃப்ரெண்டு மேலே ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்குள்ளே அந்த பொண்ணை தாம் தோம்னு குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஒன்று நான் இருக்கணும் இல்லைனா அவர் இருக்கணும், யாருன்னு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப மண்டையெல்லாம் குழம்பி மூளையெல்லாம் குழம்பி நான் யோசித்து பார்த்ததில்ல. சரி ஓகே அங்கிள் பின்னாடி போய் அவர் ஃப்ரெண்டு மேலே ஏன் தட்டுறாரு, அந்த பொண்ணு மேலே பாவம்னு சொல்லி அங்கிள் மேலே ஃபைனை போட்டு அங்கிள் ஃபைனை கொடுத்துருங்க அப்படின்னோடனே சரி ஓகே இனிமேல் யார் டிக்கியும் தட்ட மாட்டேன்னு சொல்லி அவரும் ஃபைனை கொடுத்துட்டாருங்க. சரி ஓகே இனிமேலாவது சும்மா எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்காமல் இருங்கப்பா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பி